வருடம் 2004. 21ஆம் நூற்றாண்டை கண்ட இந்த உலகம் அறிவியல் ரீதியாகவும் உணவு பழக்க வழக்கத்திலும் வேளாண்மையிலும் போக்குவரத்து தொழில்நுட்பம் வியாபாரம் உடை அணிகலன் என்று அனைத்திலும் வளர்ச்சி கண்டிருந்தது. ஆனால் ஒரு விடயத்தை தவிர, அதுதான் காதலும் காதலித்து திருமணம் செய்தவர்களுக்கு நடக்கும் மாணவ கொலையும். 2004ஆம் வருடம் 2 காதலர்கள் அவர்களுடைய வீட்டின் எதிர்ப்பை கடந்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு பல இன்னல்களும் இடையூறும் அவர்களுடைய குடும்பத்தார் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இவர்களுடைய தொல்லை தாங்க முடியாதவர்கள் ஒரு மலை கிராமத்திற்கு சென்று யாரும் அறியா வண்ணம் அங்கு ஒரு அழகிய வாழ்க்கையும் தொடங்கினார்கள். மலை கிராமத்தில் அவர்களுக்கென்ற ஒரு வீடு, அவர்களுக்கென்ற ஒரு வேலை என்று அமைத்துக்கொண்டு சிறிய உறவுகளும் சிறிய நண்பர்கள் மட்டும் இருந்தாலும் அழகாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மலை கிராமத்தில். ஆனால் ஒரு நாள் நடந்த விபரீதத்திற்கு என்றும் முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்கிறது இந்த கதை. எப்பா, உன்னை நம்பி நான் ஹோட்டலில் திறந்து வச்சுருக்கேன். 2 நாள் நீ லீவை போட்டு போனால் எப்படிப்பா? அண்ணே, அதை ஏன்னா கேட்குறீங்க? அந்த கீழே பங்களாக்கு ஒரு 10-20 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் ஓனர் சொல்லியிருக்காரு. என்ன, அந்த கீழே பங்களாவா? எப்பா, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு உனக்கே தெரியும்ல. நைட்டு 11 மணிக்கு மேலே எப்படிங்கிறத நீயே உங்களுக்கு எடுத்து சொல்லலாம்ல. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நான் சொல்லாமல் இருப்பேனா? காலையிலேயே அந்த 10-20 பேர் நிற்க வச்சு அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், என்ன நடக்க போகுது, நைட்டு 11 மணிக்கு மேலேங்கிறது தெளிவாக சொன்னேன். அதுக்கு அவனுக்கு என்ன தெரியுங்களா பண்ணானுங்க? இதை பாருங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தானே இந்த இடத்துக்கு வந்தீங்க. நான் சொல்கிறது மட்டும் ஒழுங்காக கேளுங்க. இந்த வீடு வேண்டாம், நான் உங்களுக்கு வேற ஒரு ரிசார்ட் புக் பண்ணி தரேன். இங்கே ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே இந்த பங்களாக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க அடுத்த நாள் காலையில் இருக்க மாட்டாங்க. இன்னும் என்ன நாள் நடக்க போதோ, அப்படியே நீ ஏன் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போன? என்னமோண்ணே, ஓனரை சமைக்க சொல்லிட்டாரு. சமைச்சு கொடுத்துட்டு 11 மணிக்கு முன்னாடியெல்லாம் நான் கிளம்பி ஓடி வந்துடுவேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, சாமி கட்டி நாடு சாமி 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 சாராயத்த ஊத்து சாத்து, சாராயத்த ஊத்து ஜன்னலத்த சாத்து. நீங்கள் சொல்கிறது யாருமே நம்பலை. ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் விவரித்து எனக்கு சொல்ல முடியுமா? தம்பி, நீங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் சொன்னேன் தெரியுமா? சுமார் ஒரு 20 வருஷம் இருக்குன்னு தம்பி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் அந்த டீ தோட்டத்தில் தான் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். எப்போவுமே 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய ஆள் ஒரு நாள் 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 11 மணி ஆகியும் அவர் வீட்டுக்கே வரல தம்பி. அடுத்த நாள் காலையில் பார்த்தா யாரோ 4-5 பேர் அவரை வெட்டி கொண்டிருந்தாங்க. அவருடைய கணவர் இறந்த செய்தியை கேட்டு அந்த மனைவி அப்படியே சுயநலம் இல்லாமல் பைத்தியமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அவங்க கிட்ட பேசுறதுக்கும் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் இறுதி வரைக்கும் அவன் புருஷன் வருவான், நைட்டு 11 மணிக்கு தனக்காக ஒரு பாட்டு பாடுவான்னு காத்துட்டே இருந்தா. அன்னையிலிருந்து தம்பி இந்த பகுதியில் போகிறவங்களுக்கெல்லாம்
நைட்டு 11 மணிக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். என்னடா பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இந்த வீட்டு பக்கத்தில் வந்துட்டா அவ்வளோதான், அவங்களும் அடுத்த நாள் காணாமல் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை தம்பி, அந்த பாட்டு சத்தம் கேட்குதுல்ல, அந்த சமயத்தில் இந்த காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் வந்துட்டாங்கன்னா அடுத்த 5 நிமிஷம், அதாவது அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அவங்க எங்கே ஓடினாலும் திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ளே தான் ஓடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரியே அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் பல நாட்கள் எங்களுக்கே புரியலை. என்னடா திடீர்னு கொஞ்சம் பேர் காணாமல் போயிட்டுருக்குறாங்க, யானை மிதித்து இறந்துருப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம்தான் எங்களுக்கு புரிய வந்தது. அதிலிருந்து இந்த கீழே பங்களாக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே யாருமே வரமாட்டாங்க. அதனால் கடைசி 5 வருஷமாக இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸோ இல்லை கொலை கேஸோ எதுவுமே தென்படலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேயெல்லாம் இல்லை, இது ரிசார்ட்டாக ஃபார்ம் பண்ணி டூரிஸ்ட்டுக்கு ஹோட்டல் ரூமாக கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. அப்படியும் உள்ளூருக்கார ஏதாவது சொல்லி இந்த இடத்துக்கு வர விடாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த இடம் வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு வந்திருக்கிறீங்க. இதுக்கு தான் இன்றைக்கி காலையில் நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன், போயிருங்க, இந்த இடம் வேண்டாம், வேறு ரிசார்ட் நான் உங்களுக்கு புக் பண்ணி தரேன்னு. கேட்காம இங்கேயே இருக்கிறீங்க. அண்ணா அப்படின்னா ஒரே ஒரு சின்ன உதவிண்ணே. என்னப்பா பண்ணோம் சொல்லு. அண்ணா நீங்கள் நைட்டு மட்டும் கூடயே இருக்க முடியுமாண்ணே? இவங்க எல்லாரும் விஷயம் தெரியாமல் சீரியஸ்னஸ் புரியாமல் விளையாட்டுத்தனமாக இருக்காங்கண்ணே. நீங்கள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள், கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னது, நைட்டு 11 மணிக்கு மேலே நான் இங்கே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது தம்பி, நான் கிளம்புறேன். அண்ணா 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 இப்படி சொன்னால் எப்படிண்ணே? 20 பேரோட உசுருண்ணே, கொஞ்சம் பாருங்கண்ணே. எப்பா, நானும் ஏன் உசுரை பார்க்கணுமில்லப்பா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணே, அந்த 5 நிமிஷம் மட்டும் எங்களுக்கு துணையா இருங்கண்ணே. ஐயோ என்ன தம்பி, நான் சொல்லும் போதே போயிருக்கலாமில்ல, என்னை வந்து இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நிற்க வைக்கிறீங்க. ஐயோ சரி பார்ப்போம், அந்த 5 நிமிஷத்தை மட்டும் எப்படியாவது கடந்துடலாம். அண்ணா ஒரு பாட்டு கேட்குன்னு சொன்னீங்களே, அது என்ன பாட்டு? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதமா நாணத்தினாலே. மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதமா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. தங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. தங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலுக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா. காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா.
என்னப்பா கீழே பங்களாக்கு ஏதோ 10-20 பேர் டூர் வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஒருத்தரையும் காணோம். 10-20 பேர் இல்லை, வந்தது மொத்தம் 26 பேர். காலையில் பார்த்தா அந்த 26 பேரையும் காணோம், அவங்களுக்கு சமைச்சு போட்ட சமையல்காரனையும் காணோம்.